இன்று நாம் ரெட் கோல்ட் என்ற பெயருடைய பார்க்கிறோம். இது குங்குமப்பூ மலர். வாங்க வீடியோ பார்ப்போம். குங்குமப்பூ சாப்பிட்டால் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் என்ன? குங்குமப்பூ பொதுவாகவே சிவப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குங்குமப்பூ குரோக்கஸ் சாடிவஸ் மலரில் இருந்து பெறப்பட்ட ஒரு மசாலா ஆகும். இது பல நூற்றாண்டுகளாக அதன் தனித்துவமான சுவை மற்றும் நிறத்திற்காக மட்டுமல்லாமல் அதன் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வரிசையில் குங்குமப்பூ சாப்பிடுவதால் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இந்த கட்டுரையில் பார்க்கலாம். அழற்சி எதிர்ப்பு பண்புகள். குங்குமப்பூவின் முக்கிய ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்று அதன் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகளாகும். இந்த மசாலாவில் குரோஷின் மற்றும் சஃப்ரானல் போன்ற சேர்மங்கள் உள்ளன. அவை உடலில் வீக்கத்தை குறைப்பதாக மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. நாள்பட்ட வீக்கம், இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் பக்கவாதம் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும். குங்குமப்பூவை உங்கள் உணவில் சேர்ப்பதன் மூலம் வீக்கத்தை எதிர்த்து போராடவும் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது. ஆன்டிஆக்சிடென்ட். குங்குமப்பூவில் ஆன்டிஆக்சிடென்ட்கள் நிரம்பியுள்ளன. அவை உடலில் உள்ள ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் செல்களை சேதப்படுத்தி நாள்பட்ட நோய்களுக்கு வழிவகுத்து முன்கூட்டிய வயதான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடும். குங்குமப்பூவில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்க உதவுகின்றன. இது உங்கள் செல்களை பாதுகாத்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் ஊக்குவிக்கின்றன. மனநிலை ஆரோக்கியம். குங்குமப்பூ அதன் மனநிலையை அதிகரிக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது. குங்குமப்பூ மனச்சோர்வு மற்றும் பதட்டத்தின் அறிகுறிகளை மேம்படுத்த உதவும் என்று மருத்துவ ஆய்வுகள் காட்டுகின்றன. இந்த குங்குமப்பூ மூளையில் செரோடோனின் அளவை கட்டுப்படுத்த உதவும் சேர்மங்களைக் கொண்டுள்ளது. இது மேம்பட்ட மனநிலை மற்றும் ஒட்டுமொத்த மன நலனுக்கு வழிவகுக்கிறது. குங்குமப்பூ பல்வேறு இதய ஆரோக்கிய நன்மைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும், இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், ஒட்டுமொத்த இதய செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவும். குங்குமப்பூவில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்திலிருந்து இதயத்தை பாதுகாக்க உதவுகின்றன. அழகு பராமரிப்பு. ஆயுர்வேத அழகு சாதன பொருள்களில் இது நீண்ட காலம் பயன்படுத்தப்படுகிறது. முகப்பரு மற்றும் பிடிவாதத்துக்கு எதிரான களிம்புகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. குங்குமப்பூ தோல் அழற்சிகள், சுருக்கங்களுக்கு எதிராக, மேலும் உதட்டுச் சாயங்களில் புத்துயிர் பெறுகின்றன. குங்குமப்பூ சேர்த்த பால். இது மாதவிடாய் வலி, ஆஸ்துமா, பல்வேறு ஒவ்வாமை நிலைகள் மற்றும் பலவற்றுக்கு உதவுகிறது. இது கார்சினோஜெனிக் நோய்களுக்கான சிகிச்சையிலும் இதய கோளாறுகளிலும் சிகிச்சையிலும் துணை சிகிச்சை அளிக்க உதவுகிறது. இது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை நீக்குகிறது. குங்குமப்பூ மறைமுகமாக தூக்கத்தில் நன்றாக வேலை செய்கிறது. சிறுநீரில் உள்ள கற்கள். குங்குமப்பூவை தேனுடன் கலந்து சாப்பிட்டால் சிறுநீர் கற்கள் கரைவதற்கு உதவலாம். குங்குமப்பூவின் பரிந்துரைக்கப்பட்ட அளவு 1.5 முதல் 3 கிராம் வரை ஆகும். இது சிறுநீர் தொற்று இருக்கும்போது குங்குமப்பூ கலந்த தேநீர் தயாரிக்க உதவுகிறது. சருமத்தில் ஏற்படும் விளைவு. இது கருமையான நிறமிகள், கண்களுக்கு கீழ் இருக்கும் கருவளையம், முகப்பரு மற்றும் பரு ஆகியவற்றை குறைக்க உதவுகிறது. சருமத்தின் பளபளப்பை அதிகரிக்க செய்கிறது. நரம்பு மண்டலத்தின் மீதான விளைவு. நோய்களுக்கான ஆயுர்வேத தயாரிப்புகளில் குங்குமப்பூ செயலில் உள்ள பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. செரிமான அமைப்பில் ஏற்படும் விளைவு. குங்குமப்பூ பசியை அதிகரிக்க செய்கிறது. இது அஜீரண கோளாறுகளை தடுக்கிறது. வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் அமிலத்தன்மையை குறைக்கிறது. இது இதய டானிக் ஆகவும் செயல்படுகிறது. குறிப்பாக இரத்த கொதிப்பு நிலைகளில் சிகிச்சையளிக்க உதவுகிறது. இனப்பெருக்க அமைப்பில் விளைவு. ஆண் இனப்பெருக்க அமைப்பில் விரைப்புத்தன்மை, முன்கூட்டிய விந்து வெளியேறுதல், குறைந்த விந்தணுக்கள் போன்ற நிலைகளுக்கு சிகிச்சையளிக்க இவை உதவுகிறது. பெண் இனப்பெருக்க அமைப்பில் மாதவிடாய் ஓட்டத்தை எளிதாக்க உதவுகிறது. மாறும் ஆண்டிஸ்பாஸ்மோடிக்காக செயல்படுகிறது. இது டிஸ்மெனோரியா, முதன்மை அமினோரியா மற்றும் பிரசவத்தை எளிதாக்க பயன்படுகிறது. குங்குமப்பூ வீட்டு வைத்தியம். சந்தனம் மற்றும் குங்குமப்பூவை பேஸ்ட் ஆக்குங்கள். இதை சிறிதளவு தண்ணீரில் கரைத்து பேஸ்ட் ஆக்குங்கள். இது முகப்பரு, பருக்கள், கருவளையம், கருமையான நிறமிகள் போன்றவற்றை குறைத்து சருமத்தில் பொலிவையும் அதிகரிக்கும்.
குங்குமப்பூ பேஸ்ட் காயத்தின் மீது தடவப்படும் போது குணப்படுத்தும் செயல்முறையை துரிதப்படுத்துகிறது. சந்தனம் மற்றும் குங்குமப்பூ கலவையை நெற்றியில் பூசினால் காய்ச்சல் மற்றும் தலைவலி குறையும். ரோஸ் வாட்டர் மற்றும் குங்குமப்பூவை நன்றாக அரைத்து கண்களில் பூசுவது கண் பார்வையை பலப்படுத்த செய்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு 3 மாதங்களிலிருந்து குங்குமப்பூ கொடுக்க வேண்டும். 6 குங்குமப்பூ இழைகளை பாலுடன் அரைத்து பிறகு 1 கப் பாலில் கொதிக்க வேண்டும். இந்த பாலை தினமும் இரவில் குடித்து வர வேண்டும். குங்குமப்பூ மனதுக்கு குளிர்ச்சி தரும். பித்த குணங்களை அமைதிப்படுத்தும். பார்வையை கூர்மைப்படுத்து. குங்குமப்பூ இரத்தக் கட்டிகளை உடைத்து கல்லீரல் தேக்கத்தை நீக்குவதிலும் சிறப்பாக செயல்படுகிறது. இன்சோமினியாவை குணப்படுத்துகிறது. குங்குமப்பூவில் உள்ள அதிகமான மாங்கனீஸ் ஒரு லேசான மயக்க மருந்து மாதிரி செயல்பட்டு நமது மூளையை ரிலாக்ஸ் ஆக வைத்து நமக்கு இரவில் நிம்மதியான தூக்கத்தை தருகிறது. குங்குமப்பூ பால் தயாரிக்கும் முறை: 2 முதல் 3 குங்குமப்பூக்களை எடுத்து சூடான பாலில் கலந்து 5 நிமிடங்கள் வைத்திருக்க வேண்டும். பிறகு கொஞ்சம் தேன் சேர்த்து நன்கு கலந்து தூங்குவதற்கு முன்பு இந்த பாலை பருக வேண்டும். நினைவாற்றல் அதிகரித்தல்: குங்குமப்பூவில் அதிகமான குரோசின் இருப்பதால் அவை நமது எண்ணம் மற்றும் நினைவாற்றலை ஒருமுகப்படுத்துகிறது. 1 டம்ளர் குங்குமப்பூ பால் தினமும் சாப்பிடுங்கள். இவை மன அழுத்தத்தை எதிர்த்து போரிடுகிறது. குங்குமப்பூவில் கரோட்டினாய்டு, விட்டமின் பி போன்ற பொருட்கள் நமது மூளையில் உள்ள சோரோடோனின் மற்றும் மற்ற வேதியியல் பொருட்களை சரிசெய்து மன அழுத்தத்தை குறைக்கிறது. புற்றுநோயை குணப்படுத்துதல்: குங்குமப்பூ கொடிய நோயான புற்றுநோயையும் குணப்படுத்துகிறது. இதிலுள்ள குரோஷின் மற்றும் சாஃபிரானல் இரண்டுமே புற்றுநோய் எதிர்ப்பு பொருட்களாக செயல்படுகின்றன. எனவே தினமும் குங்குமப்பூவை உணவில் சேர்த்துக் கொண்டு வந்தால் புற்றுநோய் கட்டிகளை வளரவிடாமல் தடுப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோய் வருவதையும் தடுக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல்: குங்குமப்பூவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஊட்டச்சத்துகள் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மேலும் இதில் அழற்சி எதிர்ப்பு பொருளும் உள்ளது. வருங்காலத்தில் நல்ல ஆரோக்கியத்திற்காக குங்குமப்பூவை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.